நம்ம பிரதர் கிடைச்சாரு மெஜஸ்டிக் கிட்ட. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ நீங்கள் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க. சரி பார்க்கலாம். தார்பெல்லாம் போட்டு முட்டு இருக்காங்க. நம்ம தான் சார் ஆட்ட வைக்கா இந்த மாதிரி பேசி அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோ யூஸ் ஓலா ஊபர் ரேப்பிடோ எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு எப்படி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எத்தனை டேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 29. ஓகே, இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சம்பாதிக்கலாம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் நம்ம பேக்ராஜ் போயிருக்கோம். மீன்ஸ் நம்மளுக்கு 9 மணி ட்ரெயின் இருக்குது. நம்ம வீட்டு எஸ்எம்பிடிக்கு போகணும். அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும். ஒரு 7 மணிக்கெலாம். நாளைக்கு பேருக்கு நம்ம சவாரி அடிக்கணும் இல்லையா, அதனால காலையில் எழுந்துக்கலாம். ஒரே ஒரு ஆர்டர் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிக்கின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நம்ம இங்கே ஜீன்னு பாசிட்டே இருக்கலாம் பிரயாகராஜ்க்கு. ஓகே சரி வாங்க. டே 29 நம்ம எவ்வளோ ரன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. சிஸ் நம்ம 3 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகி கூட எவ்வளோ சொல்லி சம்பாதிச்சிருக்கோம்? வெறும் 100 ரூபாய். பார்க்கலாம் நம்மளால் முடியும். இன்றைக்கி 6 வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கலாம். எனக்கு எப்போ கதை லாபம் நம்ம எப்போ பிரயாகராஜ் கிளம்புவோம் அப்படியே இருக்குது. ஓகே, நாளைக்கு அப்படியே பிரயாகராஜ் போகிறது உங்களுக்கு ஒர்க் பண்ணி போடுறேன். செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ. வாங்க அப்படியே முன்னால் போகலாம். சம்பாதி கட்சா கண்டினியூ பண்ணுறோம். நம்ம இப்போது மெஜிஸ்டூர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோமா. அப்பா நம்ம பிரதர் கிடைச்சாரு. ப்ரோ இல்லைன்னு காண சார் அவன் சொல்லி விடாண்ணா. ஹாய் மச்சீஸ், நம்ம பிரதர் கிடைச்சாரு மெஜஸ்டிக் கிட்ட. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ நீங்கள் நெவில். நம்ம பிரதரை விட்டுட்டு நம்ம அப்படியே முன்னால் வரப்போ நம்மளுக்கு நம்ம ஆயாங்க கிடைச்சாங்க. அவங்களை நம்ம மங்கடி ரோட்லேருந்து இங்கே சிக்பேட்டை சார் சிக்பேட்டைன்ற ஆயா என்ன ஏரியா இது? வேல்முருகபுரம் அம்பேத்கர் கார்டன் கிட்ட ட்ராப் பண்ணணும். ஆய் சொல்லுங்க, ஒரு ஆய் சொல்லுங்க. நான் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே எப்படிங்க ஒரு ஆயா எங்க ஆயா போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு நாளைக்கா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே முன்னால் வந்தேன்னா யாருனா கஸ்டமர் கிடைப்பாங்கன்னு பார்த்தேன். யாருமே கிடைக்கல. சரி அப்படியே அவங்க மெஜிஸ்டிக் கிட்டே போகலாம். ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் நாள்ப்பா, நாளைக்கு நம்ம வீடியோ பண்ண முடியாது, ட்ரெயினில் போயின்னு பார்த்து. ஓகே, ஆனால் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்து ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பேக் எடுத்துன்னு எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஓகே வாங்க முன்னால் போகலாம். வேறுனா கஸ்டமருக்கு செக் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, முன்னால் வரப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஆரஞ்சு கிடச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விடுன்னு சொன்னாங்களா. அவங்க விட்டு இந்த 30 ரூபா கொடுத்தாங்க. அப்படியே முன்னால் போய் டியூட்டர் பண்ணுறப்போ இன்னும் 2 கிடச்சாங்க. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விடு அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. 2 பேருமே வீடியோ பண்ணுறதுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த ஆண்டிக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு சொல்லலை. கீழே இருக்கணுமே 30 ரூபா கையில் கொடுத்துட்டு ஓடின்னு இருக்காங்க. நாங்கள் ட்ரெயினுக்கு டைம் வச்சா என்னான்னு தெரியல. அப்போ இங்கே வந்து ஆண்டி இன்னும் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் ட்ராப் பண்ணேன். அப்படியே முன்னால் போகலாம். வேறு எதனா கஸ்டமர் பெருசாக கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஹாய் மச்சேஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கே வந்திருக்க தெரிஞ்சிச்சா? நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணுங்க. சரி பார்க்கலாம். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா நம்ம சேலஞ்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ நம்ம சேலஞ்ச் எண்ட் ஆகிறப்பையும் அவங்க வந்தே வரணும்ல. கரெக்டாக நம்ம சேலஞ்ச் 29 டே 29 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 60,050 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். இப்போது நான் சும்மா இன்றைக்கி எவ்வளோ பண்ணிடுறேன் பார்த்து டோட்டல் எக்கா பண்ணுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம். 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவே சம்பாதிச்சிருக்கோம். இன்னும் டைம் இருக்குது. இப்போனா 2 மணி டைம் அவ்வளோதான். இன்னும் நைட் வரைக்கும் டைம் இருக்குது. எப்படியும் நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிற ஒரு நாள் முன்னாலே நம்ம சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் பீஸாக நாளைக்கு கதையிலேருந்து நிம்மதியாக ஊருக்கு போகலாம். ஓகே, நம்ம சிவாப்பா நம்மளை கைவிடல. நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிவாப்பா கிட்டே போகலான்னா சிவராத்திரி வருது இல்லையா, அதனால சாமி எல்லாம் பண்ண சொல்றதுக்கு தார்பெல்லாம் போட்டு முட்டு இருக்காங்க. நம்ம தான் அப்போ அகராட்சிக்க போகிறோமே, அங்கே போய் சிவாப்பா காமிக்கிறவாங்க உங்களுக்கு. ஓகே ஃபைனலி நம்ம ஒரு நாள் முன்னாலே நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனாலும் இப்போ இன்னுமே பண்ணுவோம் நான். நம்ம ஏன்னா நாளைக்கு காத்தால 9 மணி நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. அதனால ஊருக்கு போகலாம். ஊருக்கு போனோம்ல, அதனால இன்னைக்கு நைட் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு ஆர்டர் ஆச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லாமே துணியெல்லாம் எடுத்துக்கின்னு நம்ம பேக்ராஜ் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு அப்படியே பேக்ராஜ் போகிறதும் உங்களுக்கு ஒரு ப்ளாகாக போடுறேன். கண்டினியூஸாக பாருங்கள். சரி வாங்க அப்படியே ஒன்றால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கச்சா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஓம் நம சிவாயா. சிவராத்திரிக்கு சாமிக்கு எல்லாம் ஃபுல்லு க்ளீனாக பெயிண்ட் அடிச்சுன்னு எல்லாம் பொம்பெல்லாம் கட்டின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா சிவராத்திரிக்கு நிறைய பேர் வருவாங்கள்ல, ரெஷ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, அதனால தான் பொம்பெல்லாம் கட்டின்னு ரெடி பண்ணின்னு இருக்காங்க.
ஹாய் மச்சிஸ், நம்ம கஷ்டப்பட்டு 3 நாள் இதாச்சு வேறு நம்ம சேலஞ்சு. ஒரு நாள் ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டாங்க, ஒரு நாள் ஆட்டோ கேபிள் கட் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம். இந்த எல்லா தடங்கள் வந்தாலும் ஒரு நாள் முதல்ல நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சிவாப்பா நம்ம கூட எப்போவுமே இருந்தார், அவர் தான் நம்ம சப்போர்ட்டும் பண்ணார். ஓகே, நீங்களும் பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே முன்னால் போகலாம். இந்த சேலஞ்ச் முடிஞ்சிடுச்சு இல்லையா, தியாகராஜுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மேலே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த சேலஞ்சை பண்ணுறேன். ஹாய் மச்சிஸ், நீங்கள் பையனாக இருக்காங்க தெரியுமா, நான் மாட்டிங்க. அவங்க தான் நம்ம சேலஞ்சோட ஃபினிஷர். ஹாய் மச்சிஸ், பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஆட்டோ, நம்ம நாள் எவ்வளோ ஆட்டோங்க இருக்குது. இவ்வளோ ஆட்டோங்க, இவ்வளோ காம்படிஷனில் ஓலா ஊபர் யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி போய்கின்னு இந்த மாதிரி கஸ்டமர் சார் ஆட்டோ வேக்கா இந்த மாதிரி பேசி கஸ்டமருக்கு ஆட்டோ வேணுமா சொல்லி கேட்டு, மேடம் ஆட்டோ வேக்கா அவங்க மாதிரி கேட்டு அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஆட்டோ வேணும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகணும் சொன்னால் அவங்ககிட்ட பேசிக்கின்னு இவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ட்டு. சில பேர் ஒத்துக்கலாம் ஓலையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் கொடுக்க சொல்லி பேசி கஷ்டப்பட்டு நம்ம 30 நாள் இல்லை 29வது நாள்லேயே நம்ம 60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம். இன்னும் டைம் இருக்குது. நைட்டு எங்கே பண்ணலாம், எவ்வளோ ஆகுது இன்றைக்கி ஃபுல்லாக சேர்த்து நான் உங்களுக்கு நைட்டில் சொல்கிறேன். சரி வாங்க அப்படியே முன்னால் கேட்கலாம், ஆட்டோ கேட்கலாம். பாருங்கள் எப்படி தான் வருது, முன்னால் வீடியோ பண்ணினே வந்துட்டு ஆட்டோ வேணும், ஆட்டோ வேக்கா ஓமா இங்கே போய் லேடிஸில் இருக்கிறாங்க, முன்னாடி எக்ஸ்ட்ரா பேஜ் இருங்க அப்பா பண்ணுறேன். ஹாய் மச்சி, நம்ம அப்படியே முன்னால் போகிறப்ப நம்மளுக்கு நம்ம ஆயா கிடைச்சாங்க. ஆயா நல்லா வெயிட் தூக்க முடியாது சொல்லிட்டு நான் ஒரு பேக் தூக்கி இருக்கேன். சரி வாங்க அங்கே போயிட்டு ஆயா ஆட்டோவில் உட்காரிச்சு நம்ம கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் தூக்கி வந்து இருக்காங்க ஆயா முன்னால் போய் மச்சிஸ். நம்ம அப்படியே முன்னால் வரப்போ நம்ம ஆயா விட்டுட்டு நம்ம அங்கால் அவங்க கிடைச்சாங்க. அவங்கள இப்போ எங்கே ஜெயநகர் கொண்டு போய்ட்டு மறுபடியும் இங்கே போட்டு வரணும். ஆயாண்ணா அண்ணா இதுனா ஏரியா பேர் காவாரிக்கேரு. இப்போ இங்கே ஜெயநகர் கூட்டு போயிட்டு மறுபடியும் அண்ணா இங்கே போட்டு வரணும். ஆனால் நீங்கள் என்னண்ணா ஒர்க் பண்ணுறது? கார்பெண்டர் வேலையா? நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக முடிஞ்சிரு டிகிரி தோஸ். ஓகே, நம்ம அண்ணா கொஞ்சம் நம்ம சேலஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். எங்கே முன்னாடி ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது, ஃபஸ்ட் இயர் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஹாய் ஹாய் ஹாய். ஓகே வச்சு நம்ம டே 29 எவ்வளோ பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு நாளைக்கு டே 30 வீடியோஸில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் எக்ஸலில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுன்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இப்போ ட்ரெயினில் போயின்னு இருக்கேன், 29 வீடியோ எடிட் பண்ணுறோம், 30 வீடியோ நாளைக்கு தான் எடிட் பண்ணுறதுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கமெண்ட் பண்ணுறேன். சரி.